இந்த நிதிநிலை அறிக்கை பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையே, ஆனால் அதே சமயத்தில் வருவாய் இழப்பு, ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய ஒப்புதல்கள் பல திட்டங்களில் தாமதம் என்று இருந்தாலும் மிகவும் கவனமாக பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் திட்டங்கள் சென்று சேர வேண்டும், அனைத்து துறைகளுக்கும் அனைத்து தரப்பு மக்களையும் இது திருப்திப்படுத்த வேண்டும் என்று யோசித்து மிக கவனமாக செதுக்கிய நிதிநிலை அறிக்கை. அதே போல் எங்கெங்கெல்லாம் வெளிப்படையான ஏலம் விடுறதுக்கான முயற்சிகள், ஆக்ஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்துட்டுருக்கு. அநேகமாக இன்னும் சில மாதங்களில் அது தொடர்ச்சியாக வரும். அந்த துறையிலேருந்து அதிக வருவாய் கிடைக்கிறதுக்கான முழு முயற்சிகள் எடுப்போம். கணக்குகளின்படி இன்றைய நிலைமையில் தமிழ்நாடு 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியாவில். சார், இப்போ நம்மக்கிட்ட கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அதிக அளவில் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்திருப்பது அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வருமானு. அதை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை அதை நோக்கி நகர ஏதாவது திட்டமிட்டு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோமா, இல்லை என்ன நிலையில் இருக்குது சார் அது? உங்களுடைய கேள்வி மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதற்கான பதில், இது கொள்கை ரீதியிலான முடிவு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடிவு செய்வார். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒவ்வொரு தொழிற்சாலை வளாகத்திலும் பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய குழந்தைகளை பாதுகாக்க குழந்தைகள் வளர் காப்பகம் நிறுவப்படும் என்றும் அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. புற உலக சிந்தனையற்ற மதி இறக்கம், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அவர்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக ஒரு உயர் சிறப்பு மையம் சென்னையில் அமைக்கப்படும். 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். மிக முக்கியமான ஒரு அம்சம். 3ஆம் பாலின மாணவர்கள் கல்லூரி படிப்பை படித்தால் முழுமையாக அவர்களுக்கான கல்வி செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின் பேருந்துகள் வாங்கப் போகிறோம். 3000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான அறிவிப்பு இருக்கிறது. 500 மின் பேருந்துகள், மினி பஸ், சிற்றுந்து திட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் முக்கியமான ஒரு அம்சங்கள். நம்முடைய சொந்த வருவாயிலிருந்து நாம் கொடுத்த நிதி 9000 கோடி. அடுத்த வருடம் நாம் செலவழிக்க வேண்டியது 12000 கோடி. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் விட 63000 கோடி அளவில் ஒரு கட்டமைப்பு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருப்பது, ஒரு மாநிலத்தின் சொந்த நிதி ஆதாரத்தை வைத்து செயல்படுத்தி கொண்டிருப்பது தமிழ்நாடு மட்டுமே. சார் வணக்கம். தமிழ் வளர்ச்சிக்கும் அகலாயிரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட் பகுதியிலே குறிப்பாக ஃபஸ்ட் டைமாக ஒரு 5 crore கொடுத்துருக்கீங்க. வட மாநிலங்களில் அகழ்வாராய்ச்சிக்கு கொடுக்குற அளவுக்கு இப்போ, ஏன்னா சென்ட்ரல்லையும் தொழில் துறை இருக்குது, ஏஎஸ்ஐ இருக்குது, அது மூலிமா எவ்வளோ ஃபண்டு கிடைக்குது, நம்மளுடைய ஃபண்டு எவ்வளோ சார் கம்பேர்? அதுதான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்குதுங்கிறது இந்த வருடம் மட்டும் இல்லை, மிக கவனமாக அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. தொடர்ந்து அதிக அளவில் கொடுத்து கொண்டு இருக்கும் ஒரு மாநிலம். மற்ற மாநிலங்களில் அந்த மாதிரி தொடர்ச்சியாக கடந்த 7-8 வருஷமாக அகலாராய்ச்சிக்கு 5 கோடி ரூபாய் அல்லது 3 கோடி ரூபாய் யாரும் கொடுத்ததில்லை. அதனால தான் அதை சொல்லியிருக்கோம். சார், இப்போ பல்வேறு திட்டங்களை பல்வேறு புது திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. உண்மையாலுமே வாழ்த்துக்கள். ஏன்னா கடைக்கோடி கிராமத்துக்கு வரைக்கும் பல்வேறு திட்டங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பணம் தர்றதில்லைங்கிற அந்த சிக்கலில் இப்போ மினரல்ஸ் மைன்ஸில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் கூட அதை எப்படி சரி பண்ண போகிறீங்க? ஏன்னா இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ஒன்றா டாஸ்மார்க் சொன்னாலும் கூட அது அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இப்போ மினரல்ஸ் மைன்ஸில் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி அதை ஒழுங்குபடுத்த போகிறீங்க? நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நாங்கள் கவனத்தில் எடுத்திருக்கோம். அதாவது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸில் நாங்கள் சீனியரிஜ் ஃபீஸ் ஏற்கனவே ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த கேட்டகரியில் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும். அதே போல் எங்கெங்கெல்லாம் வெளிப்படையான ஏலம் விடுறதுக்கான முயற்சிகள், ஆக்ஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்துட்டுருக்கு. அநேகமாக இன்னும் சில மாதங்களில் அது தொடர்ச்சியாக வரும். அந்த துறையிலேருந்து அதிக வருவாய் கிடைக்கிறதுக்கான முழு முயற்சிகள் எடுப்போம். கணக்குகளின்படி இன்றைய நிலைமையில் தமிழ்நாடு 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியாவில். சார், மத்திய அரசு எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்கு சார்? மத்திய ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு இருக்கு? நீங்க ஜிஎஸ்டி சொன்னீங்க 20,000 கோடின்ற மாதிரி, எவ்வளவு ஜிஎஸ்டியுடைய இழப்பீடு நமக்கு கிடைக்காதனால நம்முடைய இது 20,000 கோடி. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை மெட்ரோவுக்கு மற்ற மாநிலங்களைப் போல், ஏன் சென்னை மெட்ரோவுடைய முதல் கட்ட திட்டம் ஒன்றிய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து பங்களிப்பு கொடுத்து, அதே நேரம் பன்னாட்டு உதவியோடு நிறைவேற்றப்பட்ட திட்டம். அது கிடைக்காதனால 63,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு திட்டத்தை, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. முழுக்க நாம் தான் ஃபண்ட் பண்ணுறோம்.
இந்த வருடம் வந்து 9,000 கோடி கொடுத்துருக்கோம், அடுத்த வருடம் 12,000 கோடி கொடுக்க போகிறோம். இது வந்து ஒருவேளை ஒன்றிய அரசு நாங்கள் எழுதியிருக்கோம், அவங்களும் வந்து அதை வந்து அதிகாரிகளிடம் பேசியிருக்கோம், மாண்புமிகு முதலமைச்சரும் எழுதியிருக்காங்க. அது கிடச்சி அப்படின்னா 12,000 கோடி கிடைத்தால் நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் நலத்திட்ட உதவிகள் பண்ண முடியும், அல்லது கடன் சற்று குறைவாக வாங்க முடியும். Sir, a couple of clarifications on the revenue deficit, sir. If you look at the budget speech, the minister has said that this year's revised overall deficit will be 49,279 crore, and for the financial year, that is FY26, it will reduce to 18,000 crore. But if you look at the graph, the revenue deficit is actually on the rise. So my first question is, how are you bullish that you can be able to reduce it by 30,000 crore over a year's period? That is my first question. And the second question is, you have during your speech you said that the stamp and the revenue through stamps and registration will be 23,370 crore, right, sir? So can we expect a new revision in stamp duty and registration because of this target? See, last year 25,000 crores வந்து indicate பண்ணியிருந்துச்சுங்க stamps and registration, but we expect around 19,000 to 20,000. The growth says like that. So with that growth, the 23,000 crore in the next year is justified. It's an achievable target. Revenue deficit பொறுத்த வரைக்கும் சென்ற வருடத்திற்கும் அதாவது 23/4க்கும் 24/25க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் சென்ற வருடம் 7,000 கோடி தான் கொடுத்துருந்தோம், இந்த வருடம் 13,000 சில்லற கோடி, கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 கோடி வந்து அதில் வந்து அதிகமாக போகுது. அதுதான் வந்து கிரிட்டிக்கலான பாயிண்ட். மறுபடியும் சொல்கிறேன் நான், இது வந்து மதிப்பீடுகள். நிச்சயமாக அடுத்த முறை நாம் சந்திக்கிற போது இந்த வருவாய் பற்றாக்குறையை எங்களால் வந்து குறைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எதனால் குறைக்க முடியும் அப்படிங்கிறத நான் விரிவாக சொல்லியிருக்கேன். நான் சார், இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து கொரோனா காலகட்டத்தில் துவங்கப்பட்டது. 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோம். அதை எப்படி செலவு செய்ய போகிறோம்? தற்போதைய தேவை இருக்காது, ஏன்னா மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு முழுமையாக அனுப்பணுன்ற இடத்துல தான். நல்ல கேள்வி அது, நல்ல கேள்வி அது. இது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கற்றல் இழப்புகளை சரி செய்வதற்காக அறிமுகப்படுத்த திட்டம். அது மிகச்சிறந்த விளைவுகளை கொடுத்தது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அது வந்து 200 கோடி ரூபாய் செலவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ 100 கோடி ரூபாய் அறிமுகப்படுத்துறது காரணம், எந்தெந்த இடங்களில் தேவைப்படுதோ அங்கே மட்டும் இங்கே செயல்படுத்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், அர்பன் ஏரியாவில் செலக்ட் ஏரியாஸில் தேவைப்படலாம், அல்லது ரூரல் ஏரியாவில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இன்டீரியர் ஏரியாஸில் அது தேவைப்படலாம். எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக அது பண்ணியிருக்கோம். அதோடைய தேவை வந்து இன்னும் எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அதை பார்ப்போம். தென் ப்ராபப்லி வில் ஃபேஸ் இட் ஆஃப். நம்ம பத்திரப்பதிவு மற்றும் அந்த டாஸ்மாக்குகள்லாம் வந்து விலையேற்றி இருந்தோம், அதுலேருந்து வந்த வருவாயை நமக்கு தேவைப்படுறதை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருந்ததுங்களா, இல்லை எப்படி இருக்குது? ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த பலன் முதல் 3 மாதங்களில் சற்று குறைவாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன ரீஜன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. அது என்கரேஜிங்காக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எடுத்த முயற்சிகள், பல முயற்சிகள் வந்து முதல் காலாண்டு முதல் அரையாண்டில் தான் எடுத்தோம். அதனுடைய முழு பயன் வந்து அடுத்த நிதியாண்டில் தான் நமக்கு வந்து தெரிய வரும். டாஸ்மாக்கும் இப்போ தான் நம்ம வந்து விலை ஏற்றி கொஞ்ச நாள் தான் ஆகுது, பார்ப்போம் எப்படி. நான் புதல்வன் ஸ்கீம் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார்? நான் புதல்வன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கீங்க, எப்போ இருந்து அது இம்ப்ளிமெண்ட் பசங்க? நான் முதல் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் புதல்வன் தவப்புதல்வன் அடுத்த கல்வியாண்டு முதல். சார், வடசென்னை வளர்ச்சி நிதிக்கு கடந்த நிதியாண்டில் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கினீங்களே, தற்போது ஒதுக்கியிருக்கீங்க, ஆனால் பெரும்பாலான பணிகள் நடைபெறவில்லை. இல்லைங்க, போன நிதியாண்டில் நிதிநிலை அறிக்கையில் 1000 கோடி மதிப்பீட்டில் அந்த திட்டம் தொடங்கப்படும் சொல்லியிருந்தோம். இந்த நிதியாண்டில் அந்த 1000 கோடியில் என்னென்ன திட்டங்கள் எடுக்கப்படுங்கிற அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து செய்ய போகிறோம். சார், மத்திய அரசில் நிலுவையில் இருக்கக்கூடிய மாநில நிதி எவ்வளவு, இதுவரை பெற்றிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு சார்? நான் ஒவ்வொன்றா சொன்னேன். நான் டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் வாங்க, நான் கொடுக்குறேன். நான் இப்போ முக்கியமான எங்களுக்கு நிதி எப்படின்னா, எங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கிராண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கு, திட்டங்களுடைய இது வந்து குறைஞ்சிட்ருக்கு. மிக முக்கியமானது சென்னை மெட்ரோவுக்கு நான் கொடுக்கக்கூடிய இது. ரெண்டாவது வந்து டான்ஜெட்கோடைய லாஸ் ஃபண்டிங். யோசிச்சு பாருங்கள், இது வந்து ஒரு 12,000 கோடி, ஒரு 15,000 கோடி, 25,000 26,000 கோடிங்கிறது ஒரு மிகப்பெரியது இல்லையா? ஒவ்வொரு திட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு வருடமும் சில நேரங்களில் கொஞ்சம் கூடும் குறையும். அது வந்து ஒரு சில 100 கோடி ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ வந்து
ஊரக வேலை உறுதி வாய்ப்பு திட்டம் அப்படின்னா சென்ற வருடம் இவ்வளோ இருக்குது, இந்த வருடம் எவ்வளோ இருக்குன்னா அதனுடைய மாறுபாடுகள் கொஞ்சம் தான் இருக்கும். மிகப்பெரிய அளவு த மேஜர் பை லைஸ் வித் திஸ் 2-3. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகள், புதிய நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய பரிந்துரைகளின்படி நிதி பகிர்வு சற்று அதிகமாக இருந்தால் இன்னும் நமக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி பங்களிப்பில் தொடர்ந்து பாகுபாடு காட்டப்படுதுன்றது தமிழ்நாடு சொல்லிய குற்றச்சாட்டாக இருக்குது. அது உண்மையா? நான் அந்த இது போட்டு காமிச்சேன், நான் கிராஃப் போட்டு காமிச்சேன். ஃபேக்ட்ஸ் நெவர் லை. இல்லை, மத்திய நிதித்துறை செயலாளர் வந்து அதை மறுக்கிறாரு சார், அதனால கேட்குறேன். அல்ல, பாயிண்ட் வந்து என்னென்னா, அதாவது வந்து ஒன்றிய அரசு நிதிக்குழு என்ன அந்த ஃபார்முலாவை கொடுக்குதோ அதன்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் மாறுபாடான கருத்துக்கள் இல்லை. மாநில அரசு முன்வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, வரியை விட செஸ் அண்ட் சர்சார்ஜ் அது கலெக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து ஒன்று மாநில அரசுகளுக்கு அது பகிர்ந்து தரதில்லை. அது பல கோடி ரூபா வந்து போகுது. கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 11,000 கோடி ரூபாய் வந்து அதனால் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய கணக்கு. செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து அது வந்து ஒன்றிய அரசு மாநில அரசுகளோட பகிர்ந்து கொள்றதில்லை அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கும். பிரியாரிட்டி செக்டாருக்கு 8 லட்சம் கோடி சொன்னீங்க சார். ஆமாம். ஸோ அதை வந்து நம்ம கண்காணிக்கிறது மூலமாக கீழே உள்ள ஊராட்சிகள் அல்லது மற்ற அமைப்புகளோட நிதி சுதந்திரத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோமா? அதாவது இதில் எப்படி பண்ணியிருக்கோம்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம ஊராட்சிகளை இதில் கொண்டு வரல. கிராம ஊராட்சிகளில் வந்து இது வந்து கொண்டு வரல, ஏன்னா அவங்களுடைய சுதந்திரக்கு இது இருக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து நம்ம வந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கு போகிறோன்னு வச்சுங்க, DRDA, அங்கே போய் ஃபண்டு தேவையில்லாமல் இருக்கும், அதில் இருக்கும். இதில் நிதி சுதந்திரம் அப்படிங்கிறத விட இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு வீடு கட்டும் திட்டத்துக்கு வந்து ஒரு 100 வில்லேஜஸ்க்கு வந்து நீங்கள் ஃபண்டு கொடுக்குறீங்க. கிடைக்கக்கூடிய ஃபண்டை 2 லட்சம் அல்லது 5 லட்சமாக பிரித்து கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வில்லேஜில் வந்து நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, இன்னொரு வில்லேஜில் ஸ்லோவாக இருக்கும். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்கும். தேவைப்படுற அமௌண்ட் தேவைப்படுற அந்த வில்லேஜுக்கு வந்து பணம் கொடுக்க முடியாது. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இந்த கிட்டி வந்து காமன் கிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் எடுத்துக்கலாம், தேவைக்கேற்ப வேகத்துக்கு ஏற்ப எடுக்கலாம். இன்ஃபேக்ட் இது சுதந்திரத்தை அதிகமாக்குங்கிறது தான் பாயிண்ட்டு. ஆனால் கிராம ஊராட்சிகளை இந்த இதில் கொண்டு வரல. சரி, இப்போ நம்மக்கிட்ட கடன் தொகை இயற்கை தடையாக இருக்கலாம், செயற்கை தடையாக இருக்கலாம். சார், இப்போ நம்மக்கிட்ட கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். இப்படி போயிட்டு இருக்க இந்த சூழலில் சார் 8 லட்சம் கோடி ரூபாய் ப்ரியாரிட்டி செக்டருக்கு கடன் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க சார். என்னோட கொஸ்டின் அப்படியே உள்வாங்கிட்டீங்கன்னா கடன். சார், இப்போ நம்மக்கிட்ட கடன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அதிக அளவுள்ள அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்திருப்பது அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வருமானம். அதை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை அதை நோக்கி நகர ஏதாவது திட்டமிட்டு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோமா, இல்லை என்ன நிலையில் இருக்குது சார் அது? உங்களுடைய கேள்வி மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதற்கான பதில், இது கொள்கை ரீதியிலான முடிவு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடிவு செய்வார். சார், ப்ரியாரிட்டி செக்டாருக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கோங்க சார். சார் எப்படி சார் கொடுக்க போகிறோம் சொல்லுங்கள் சார். வேலை வாய்ப்பு Sir, you highlighted about reforms and transformative measures in terms of increasing the share of own taxes. You are projecting about 15% growth, right? So could you please highlight what were the transformative measures you undertook? Were there key gaps which you missed earlier, or what exactly were those? See, number one, the bouquet in own tax revenue is commercial taxes. கமர்ஷியல் டேக்ஸஸில் நமக்கு வரக்கூடிய வருவாய் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த இதில் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நம்பர் 1, செக்டார் வைஸ் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எந்தெந்த செக்டார்ஸ் வந்து கான்ட்ரிபியூட்டிங் டு வாட், சே கன்ஸ்ட்ரக்ஷன், சே edible oil. So which are all the sector wise we have started analyzing. As I already told you, IIT Hyderabad has been roped in to help us in giving us the data analysis. GSTN supplies a lot of data, but data analysis was not happening. So we have started analyzing and then started pushing the notices if there are violations are found. So that really becomes handy for all our offices. Otherwise it's a laborious work. We started doing it. A separate data analysis unit will be set up in the headquarters of commercial taxes to mop up revenue. Sector-wise concentration is going on, and we feel that petroleum, again, if there are any evasions, we are looking at how to pluck it out.
and even refund, IGST, sector-wise we have started analyzing it. That is one. As I clearly told you that in registration, we are hopeful that the next year it will be better. And motor vehicle taxes, again I told you, revision has happened, and the growth is very promising. As I already told you that the matured Tamil Nadu economy is moving from 2-wheelers to 4-wheelers. We are very hopeful. I already told you that the sales of motor vehicle taxes is a bellwether for the economy. If motor vehicle taxes clocks better as returns in the first quarter, probably we will be doing in the next few quarters. We are hopeful that we will generate a lot of revenue. Just one question on the எவ்வளோ ரெவன்யூ கிடைச்சிருக்கு சார் இந்த இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே காலி பணியிடங்கள் நிரப்பியாங்க. ஏன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு அந்த வேக்கன்சிலாம் நிரப்பினா தான் நீங்கள் ஃபில்பில் பண்ண முடியும். அப்போ வந்து தேவைப்படுறது நிதி இல்லாமல் தான் நிறைய இடங்களில் வந்து பண்ணல அப்படிங்கிற எல்லா துறையில் வந்து பணி போடல அப்படின்றாங்க. இப்போ நம்ம அதை ஒதுக்கி இந்த தடவை ஃபில்பில் பண்ணிடுவீங்களா? அந்த இல்லை தொடர்ச்சியாக வந்து கொஞ்சமாக தானே போட்டுருக்கோம். இல்லை அரசு பணிகளில் வந்து தொடர்ச்சியாக வந்து அதில் வந்து நம்ம பட்ஜெட் ஸ்பீச்லேயே அது வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்குன்னா இந்த நிதியாண்டுக்குள்ளே அடுத்த ஒரு 10,000 பணிகள் நிறைவேற்றப்படும். இன்னும் 2 ஆண்டுகள்லையும் வந்து நிறைவேற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் என்னென்னா, எங்கே என்ன தேவையோ அங்கே வந்து பயன்படுத்தணும். டெக்னாலஜி எங்கே தேவையோ அதை பயன்படுத்தணும்னா இன்னும் ஊழியர்கள் சிறப்பாக வேலை செய்யலாம். சார், ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, நிதியும் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு மடிக்கணினி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? மடிக்கணினி வழங்குவதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக தான் நிறுத்தி வச்சோம். ஏன்னா அந்த செமிகண்டக்டர்ஸ் சிப்ஸ் வந்து இப்போ பிரச்சனையாக இருந்துச்சு, இம்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் காரணம். அது தொழில்நுட்ப வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து தான் அது முடிவெடுக்க முடியும். உங்களுடைய கேள்விக்கு தனியாக என்கிட்ட வந்தீங்கன்னா நான் டேட்டா கொடுக்குறேன். நான் 1-2 கேள்விகள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் லஞ்ச் சாப்பிடணும். கோடி ரூபாய் எப்படி கடன் கொடுக்க போகிறோங்க சார்? ஆமாம், விரைவில் வந்துடுங்க. 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் எப்படி கொடுக்க போகிறோம்? 8 lakh crore is for the credit economy, for the bankers to give. See, for example, 3.5 lakh crore is our budget. This 8 lakh crore is the credit economy. Bankers will give loans, no? So annual credit plan will be laid out by the government. We will call all the bankers, scheduled and private banks, and we will indicate that how much loan should be given under agriculture, education, MSME, இதெல்லாம். Overall 8.3 lakhs you are saying. Okay. Sir. The point is that the debt is growing. You will have to compare it with the GSTP. Debt to GSTP ratio is the critical one. If you want to have the avail the debt, for what purpose it is being spent, with the quality of spending. You would have noticed that the capital expenditure is increasing. So you borrow money but spend it on infrastructure is fine. Second, debt to GSTP ratio is well within the Finance Commission norms, and that particular aspect has to be taken into account. If you want to compare to the union government, we are very, very, very comfortable, and nothing wrong in borrowing, but it should be spent wisely. Sir, on the sir. Well, last question. PM Mitra நம்ம விருதுநகரில் பண்ணுறோம் சார். 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அதில் 500 கோடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. இப்போ சேலத்தில் நீங்கள் 800 கோடி சொல்லியிருக்கீங்க. அது ஓனா தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்? அதில் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அந்த திட்டத்தில் வந்து திட்டம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அநேகமாக வந்து பிபிபி மாடலில் இருக்கும். அவங்களும் இது பண்ணுவாங்க. ஒன்றிய அரசு கொடுத்துச்சுன்னா அவங்க கொடுக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு சிப்காட் மூலமாகவும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் 3-way 1. பட் ஒன்றிய அரசுடைய திட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தமிழக அரசு தான் மாடி வரும். லாஸ்ட் ஒன் கொஸ்டின் சார், பட்ஜெட்டில் நிறைய பிபிபி மாடல் சொல்லியிருக்கோங்க சார். இந்த பிபிபி எப்படி இருக்குங்க சார்? பூட் மாடல் இருக்குமா, எந்த மாதிரி இருக்குங்க சார்? ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லியிருக்கோம். மல்டிபிள் மாடல்ஸ் பார்க்குறாங்க. அதாவது இப்போ அடையார் இது வந்து ஹைப்ரிட் ஆனுவிட்டி மாடல்னு போகிறோம். சில இது வந்து பிபிபி மாடல்னு வரும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட், டிபெண்ட்ஸ் ஆன் தி ரெவன்யூ இட் ஜென்ரேட்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் தி பேங்கபிள் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ மல்டிபிள் மாடல்ஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு மாதிரி வரலாம்.
Sir, how are you trying to reduce this loan funding to TANGEDCO losses? When Yes. you signed up in 2017. Agreed. That's a very important point that, in fact, we have been breaking our heads and midnight oil and trying to find out solutions for that. Number one is that unbundling has happened, you would have noticed. So that is one critical point. We are supposed to fund the gross loss of DISCOM. So that is one key point. And we have started looking at bringing in reforms in TANGEDCO and efficiency and power purchase and the existing plants performance and efficiency and then kind of things. So we are reasonably confident that in the short term, probably that particular loss funding may not be a major issue, but in the current situation, it actually is a concern. We return to government, union government to follow the UDAI norms to please exempt us from this one. But it's a cause of concern. I am not saying that Has the revenue mobilization exercise hasn't helped it? Because it you does. had a massive tariff. Say for example, the last time it has happened in the first, just at the end of first half yearly. Probably one full year will come only next year. So we have taken multiple efforts to look at it. Unbundling is one, green energy is one, and then debt swapping is a very, very critical one, because high cost loans of TANGEDCO, we are looking at how to swap it. So we are in touch with all the financial institutions to look at the debt swapping one. So they will save a lot of energy efficiency is one. We are looking at multiple options. It's on our high radar, that particular TANGEDCO. So thank you so much. Yeah, please. I just on the Chennai Metro reference. Yeah. See, almost all the states are doing the projects. Do you feel maybe Tamil Nadu alone is facing this problem of not getting adequate funds from the center, or is it kind of a non-BJP ruled state? I would answer you in this way, that we are hopeful that union government will sanction it. இது பணவீக்கம் குறித்தான அம்சம். தேசிய அளவில் பணவீக்கம் எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கின்றது என்பது குறித்தான ஒரு அம்சம். நம்முடைய பொருளாதாரம் எப்படி செயல்படுகிறது, பொருளாதார வளர்ச்சி எப்படி முக்கியமோ அதே போல் பணவீக்கமும் முக்கியம். ஏனெனில் பணவீக்கம் என்பது ஏழைகளின் மீதான மறைமுக வரி என்று பொருளாதார வல்லுநர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதும் ஒரு அரசினுடைய கடமை. அந்த வகையில் சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டிருக்கிறது என்பது குறித்தானது. அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நம்முடைய செலவுகள், மூலதன செலவுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய நிதி கட்டுமானத்திற்கும் கட்டமைப்புகளுக்கும் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, செலவிடப்படுகிறது என்பது குறித்தான ஒரு செய்தி தொடர்ச்சியாக நாம் அதிக செய்து கொண்டிருவோம். அதுவும் குறிப்பாக 24-25ஆம் ஆண்டு 47,000 கோடி அளவில் நாம் கட்டமைப்புகளுக்காக செலவிடம் செய்ய போகின்றோம். இது மிக முக்கியமானது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காகவும் இதில் அதிகம் செலவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இது நிதி பற்றாக்குறை. 3.5% இருக்க வேண்டும் என்று நம்முடைய நிதி பொறுப்புடைமை சட்டம் சொல்கிறது. அதே போல் நிதிக்குழுவும் சொல்கிறது. அந்த வரம்பிற்குள் நாம் இருக்கிறோம். அதே நேரம் ஒன்றிய அரசினுடைய அந்த நிதி பற்றாக்குறையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தி. அடுத்து டெட் டு ஜிடிபி, இதுவும் அதே போல் மொத்த பொருளாதாரத்தினுடைய அளவு, அதில் கடன் எவ்வளவு என்று அதை பார்த்தால் நிதிக்குழு 15வது நிதிக்குழு அனைத்து மாநிலங்களுக்கும் பரிந்துரைப்பது every state shall have the gliding path to reduce the debt sustainability என்று சொல்வார்கள். உடனடியாக அதை மாற்றாமல் கிளைடிங் பாத் என்று சொல்லக்கூடிய அளவில் சரிவு நோக்கி படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று, அந்த வகையில் படிப்படியாக நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அடுத்து இது நம்முடைய வருவாய் கொடுத்தது அனைவருக்குமே தெரியும். நிதிநிலை அறிக்கையிலும் நிதியமைச்சர் அவர்கள் மிக விளக்கமாக எடுத்து சொன்னார்.
மிக நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய வரி வருவாய் எவ்வளவு சிக்கல்களுக்கு உள்ளானது என்பது குறித்து விரிவாக நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாடு சமீபத்தில் சந்தித்த 2 தொடர் இயற்கை பேரிடர்கள். அந்த இயற்கை பேரிடர்களால் 2 விதமான சிக்கல்கள் நமக்கு வந்தன. ஒன்று, வருவாயில் நமக்கு குறைவு ஏற்பட்டது. வருவாய் அதிகம் கொடுக்கக்கூடிய சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மிக்ஜாம் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்டன. தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. வருவாய் குறைவு அதனால் வந்தது. அடுத்து, அந்த வெள்ள நிவாரணத்திற்கென்று நாம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. அதே போல் நீண்டகால நிவாரணத்திற்கும் நீண்டகால கட்டுமான வெள்ள நிவாரணத்திற்காகவும் தி இம்மீடியட் ரிலீஃப் அதற்காகவும் குறுகிய கால நிவாரணத்துக்காகவும் நாம் அதிகம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த நெருக்கடிக்கிடையே இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அப்படி இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆரோக்கியகரமாகவே இருக்கிறது என்பது எங்களுடைய அனுமானம். மிக முக்கியமாக சொல்லப்போனால் நம்முடைய ஓன் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்லக்கூடிய சொந்த வரி வருவாய், இது எப்படியெல்லாம் வரும் என்றால், இது வணிக வரித்துறை மூலமாக வரும். வணிக வரித்துறை மூலமாக வரக்கூடிய அந்த வருவாய் கிட்டத்தட்ட 15% வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல் பத்திரப்பதிவுத்துறையிலும் சென்ற வருடம் நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை. ஆனால் அடுத்த வருடம் அது குறித்து நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். அதே போல் மற்ற வரி வருவாய்களும், இந்த வரி வருவாயை பொறுத்தவரையில் அடுத்த வருடம் நாங்கள் 1,95,00,000 கோடி அளவிற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான அம்சம், ஏன் இதை நாங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறோம், வரும் என்று நம்புகிறோம் என்றால், நிறைய சீர்திருத்தங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். சீர்திருத்தங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் விளக்கமாக குறிப்பிட்டு சொன்னார். வணிக வரித்துறையை பொறுத்தவரையில் ஐஐடி ஹைதராபாத் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் விங் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். வரி ஏய்ப்பை தடுப்பதற்காகவும் நிகழ்நேரத்தில் செய்திகளை பரிமாறிக்கொண்டு அதற்கேற்ப அவர்களுடைய வரி வசூலை திரட்டுவதை அவர்கள் கண்காணிப்பதற்காகவும் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது சென்ற வருடத்தின் கடைசி காலாண்டில்தான் அதை நாங்கள் எடுத்து வந்தோம். அதே போல் பத்திரப்பதிவுத்துறையிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுவும் சென்ற அரையாண்டிலிருந்து தான் அதனுடைய முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றன. நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் 12 மாதங்களுக்கு பலனளிக்கப் போவது அடுத்த நிதியாண்டில். ஆகவே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. அதனால் கிடைக்கக்கூடிய திரட்டப்படக்கூடிய வரி வருவாய் நிச்சயம் இந்த குறிப்பிட்ட இலக்கை நாங்கள் அடைய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்து, இதை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசினுடைய நிதி பகிர்வு ஒவ்வொரு நிதிக்குழுவாக நமக்கு கொடுத்தது எப்படி குறைந்து கொண்டே வருகிறது என்பது குறித்தான ஒரு காட்சி. இது 6.6% இருந்து இப்பொழுது 4.08% குறைந்து இருக்கிறது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒன்று. இதுவும் நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். இந்த நிதி பகிர்வு மிக முக்கியமானது. இந்த நிதி பகிர்வு என்பது ஒன்று. அதே போல் இதை பகிர்ந்து கொள்ளாமல் செஸ் அண்ட் சர்சார்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிதி கிடைக்காமல் அதுவும் எல்லா மாநிலங்களுக்கும் சிக்கல்கள் உண்டாகின்றன என்பது குறித்து நாம் பலமுறை தமிழக அரசு ஒன்றிய அரசிற்கு எழுதியிருக்கின்றது. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் எப்படி இருக்கும் என்ற போக்கை கணிப்பதற்கு இது உதவும். அடுத்து, இதை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய மானிய உதவிகள் இது குறைந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு வருடமாக. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். இது குறைந்து கொண்டே வந்தால் நாம் அதை எப்படி திரட்டி எப்படி நாம் அதை நம்முடைய நலத்திட்டங்களுக்கு நாம் எப்படி செலவிடுவது, சொந்த வரிவாரிவாயிலிருந்து எப்படி செலவிடுவது என்பது குறித்தான ஒரு அம்சம். அடுத்து, இது நம்மளுடைய மொத்த வருவாய்
ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூவில் நான் ஏற்கனவே சொன்னபோது 1,95,000 கோடி. அதே போல் ஓன் டேக்ஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூ வரியல்லாத வருவாயிலும் நாங்கள் இந்த முறை நன்றாக செயல்படுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனெனில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். நிறைய அந்த நான் டேக்ஸ் ரெவன்யூ ஆங்கிளில் நிறைய புதிய சீர்திருத்தங்கள் நிறைய வந்திருக்கு. அதே போல் நிறைய சேமிப்பு நிதிகள்லேருந்து முக்கியமாக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் சென்ற திருத்திய மதிப்பீடுகளில் நாங்கள் வந்து போன பட்ஜெட் எஸ்டிமேட்ஸை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம். அதே போல் இப்பயும் வந்து அதிகமாக வந்திருக்கு. காரணம் என்னவென்றால் ஜிஎஸ்டியினால் நாடு முழுவதும் நிறைய வரிகள் வந்துட்டுருக்கு, நிறைய வரி வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு தமிழக அரசிற்கு கொடுக்கும்படிய நிதி பகிர்வு அதிகமாகிறது. நாடெங்கும் இது அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால் ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டோட்டல் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அதுதான். அடுத்து ஓன் டேக்ஸ் ரெவன்யூ நான் சொன்ன மாதிரி வணிக வரித்துறையில் எவ்வளவு வருகிற போகிறது, மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். வணிக வரித்துறையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் நாங்கள் மிக கவனமாக வரி வருவாய் எந்தெந்த துறையில் வருகிறதோ அவற்றையெல்லாம் முழுமையாக உடனுக்குடன் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். நிதித்துறையும் வணிக வரித்துறையும் மற்ற துறைகளோடு இணைந்து இந்த கண்காணிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல நிறைய தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி வரி ஏய்ப்பை தடுத்து வரியை திரட்டுவதற்கான முயற்சிகளை மிகவும் கவனமாக நாங்கள் கையாண்டு வருகிறோம். அதுபடி பார்த்தால் 15% வளர்ச்சி நிச்சயமாக வணிக வரித்துறையில் இருக்கும் என்று நம்புகிறோம். ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்ற முறை குறைந்தது, ஆனால் இந்த முறை அது எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரும் என்று நம்புகிறோம். என்னால் எடுக்கப்பட்ட சீர்திருத்தங்களும் முயற்சிகளும் அடுத்த 12 முழு மாதங்களுக்கு எங்களுக்கு நல்ல பயனை தரும் என்று நம்புகிறோம். அது மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸும் மோட்டார் வாகனங்களுக்கான வரி உயர்வும் சமீபத்தில் செய்யப்பட்டன. அதிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. பொருளியல் வல்லுநர்கள் அடிக்கடி குறிப்பிடுவதைப் போல ஒரு காலாண்டில் மோட்டார் வாகனங்களுடைய விற்பனை அதிகம் என்றால் அடுத்த காலாண்டில் வரி வருவாய் அதிகமாக இருக்கும் என்று பல நேரம் குறிப்பிடுவது உண்டு. தமிழகத்தை பொறுத்தவரையில் மோட்டார் வாகனங்களுடைய விற்பனை மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2 சக்கர வாகனங்களை விட 4 சக்கர வாகனங்களுடைய விற்பனை சற்று அதிகரித்துள்ளது. லக்ஸுரி செக்மெண்ட்லேயும் அதிகரித்துள்ளது. ஆகவே அது குறித்து நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். வரி வருவாயை நாங்கள் திரட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொழில்நுட்பத்தின் துணையோடு நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். வரி ஏய்ப்பை தடுப்பதிலும் நாங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நிதித்துறையின் சார்பாக அனைத்து துறைகளோடும் கலந்து ஆலோசித்து ஒருங்கிணைந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிறோம். அடுத்து முத்திரை திட்டங்கள் அநேகமாக நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். குடிசையில்லா தமிழ்நாடு என்று கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டம் நம்முடைய ஊரக பகுதிகளில் எடுத்துக்க கணக்கெடுப்பின்படி 8 லட்சம் மக்கள் குடும்பங்கள் இன்னும் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தன. அடுத்த 7 ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள். இதில் மிக முக்கியமான அம்சம், ஏற்கனவே இருந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு வீடு 2.25 லட்சம் அளவில்தான், யூனிட் காஸ்ட் என்ற அளவில்தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். அது மிகவும் சிக்கலை உண்டாக்கி கொண்டிருந்தன பயனாளிகள் மத்தியில். அவர்கள் இன்னும் கடன் வாங்கி திட்டங்களை முடிக்க முடியாமல் இது 3.5 லட்சம் என்ற உயர் அளவை நிர்ணயித்து இந்த திட்டம் வந்திருக்கிறது. இதோடு கூட ஆளுநர் உரையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது, ஏற்கனவே கட்டிய வீடுகள் சீரமைக்கப்பட வேண்டும் என்று பார்த்தால் 2.5 லட்சம் வீடுகள் அதுபோல சீரமைக்க வேண்டும். 2001ஆம் ஆண்டிற்கு முன் கட்டப்பட்ட வீடுகள், 1985ஆம் ஆண்டிலிருந்து கட்டப்பட்ட ஓட்டு வீடுகள், சாய்தள கான்கிரீட் வீடுகள், மற்ற வீடுகள் அத்தனையும் இத்தனை வருடத்தில் பராமரிப்பின்றி இருந்தால் பராமரிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டிற்கு 2 லட்சம் ரூபாய் வரை அந்த சீரமைப்பதற்காக அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது அவர் தெரிவித்தார். இதற்காக 2 ஆண்டுகளில் 2000 கோடி செலவிடப்படும். வறுமை ஒழிப்பு என்பது இருக்கக்கூடிய திட்டங்களை ஒருங்கிணைத்து
தேவைப்படும் நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டம். இந்தியாவிலேயே இரண்டாவதாக கேரளாவுக்கு அடுத்தபடியாக வறுமை கோட்டிற்கு கீழ், வறுமை கோடு என்று சொல்லும்பொழுது பன்முக வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் என்று நிதி ஆயோக் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பின்படி, அவர்களுடைய கணிப்பின்படி தமிழ்நாட்டில் 2.2% மக்கள் பன்முக வறுமை குறியீட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். 2,20,00,000 குடும்பங்கள் சராசரியாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் 5 லட்சம் குடும்பங்கள் அதுபோல் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களையெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுப்பதற்காக அந்த திட்டம். தமிழ் புதல்வன் என்ற திட்டம், புதுமை பெண் திட்டம் பெற்ற வெற்றி அனைவரும் அறிந்தது. அந்த திட்டம் வந்ததற்கு பிறகு உயர்கல்வியில் பெண்களுடைய சேர்க்கை அதிகரித்தது. அது மட்டுமல்ல, இடைநின்ற பெண்களும் கல்லூரிக்கு திரும்பி வந்தார்கள். அதனால் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு அவருடைய உயர்கல்வி தொடர்வதற்காக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொல்குடி என்ற அந்த திட்டம் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக அடுத்த 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவர்களுடைய வாழிடங்கள் மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாடு, வாழ்வாதார மேம்பாடு குறித்தான ஒரு மிகப்பெரிய திட்டம் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு திட்டம். அடுத்து புதுமை பெண், 2,73,000 பெண்கள் பயணிக்கக்கூடிய திட்டம், 370 கோடி அதில் நாம் ஒதுக்கியிருக்கிறோம். காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக நாம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தெலுங்கானா மாநிலம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறது. அந்த காலை உணவு திட்டத்தில் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அது இப்பொழுது ஊரக பகுதிகளில் இருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். அதற்காக 600 கோடி. விடியல் பயணம் பெண்களுடைய பொருளாதார சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய திட்டம். அவர்களுடைய பயன்பாடு இதுவரை ஒரு வருடத்திற்கு 444 கோடி அளவிற்கு அவருடைய பயணங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கான திட்டத்திற்கு 3000 கோடி ரூபாய். நான் முதல்வன் திறன் மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டம், அதற்கும் நிதி கணிசமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், சென்ற வருடம் நிதிநிலை அறிக்கையில் 7000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது ஒதுக்கப்பட்ட பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த பொழுது ஏறத்தாழ 1 கோடி மகளிர் பயன்பெறும் வகையில் அந்த திட்டம் இருக்கும் என்று அறிவித்தார். இன்று இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டில் பயன்பெற்று கொண்டு போகக்கூடிய மகளிருடைய எண்ணிக்கை 1,15,20,000 மகளிர் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் இந்த திட்டத்தில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்காக இந்த வருடம் மிக கணிசமான அளவு 13,720 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விடியல் பயணத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதுமை பெண்ணுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுய உதவிக்குழு வங்கி கடன் இந்த முறை 35,000 கோடி என்று நிர்ணயித்திருக்கிறோம். மகளிர் நலனுக்காக என்னெல்லாம் செய்கின்றோம் என்பது குறித்தான தீம் பேஸ்ட் அப்ரோச்சுக்காக தோழி விடுதிகள், அது குறித்தும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிக முக்கியமான ஒரு அம்சம் கடைசியாக இருப்பது பெண் தொழிலாளர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்தியாவிலேயே தொழிலாளர் பங்கேற்பில் பெண்கள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில். ஆகவே தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் ஒவ்வொரு புதிய தொழிற்சாலையிலும் 500க்கும் மேற்பட்ட பெண்களை அந்த தொழிற்சாலைகள் வேலைக்கு பணிக்கு அமர்த்தினால் அது பெண்கள் மட்டுமல்ல, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே போல் 3ஆம் பாலினத்தவர்கள், இந்த 3 வகை பிரிவினரையும் சேர்த்து 500 பேருக்கு மேல் அவர்கள் பணியமர்த்தினால் அந்த 3 வகை தொழிலாளர்களுடைய மாத ஊதியத்தில் 10% நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்காக. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒவ்வொரு தொழிற்சாலை வளாகத்திலும் பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய குழந்தைகளை பாதுகாக்க குழந்தைகள் வளர் காப்பகம் நிறுவப்படும் என்றும் அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு சிறிய திட்டம்,
சிறிய திட்டம் உயரிய நோக்கம் என்று சொல்லலாம். பணிபுரியும் பெண்கள் திருமணம் அல்லது உயர்கல்வி ஏதேனும் ஒரு காரணத்தினால் அவருடைய பணியிலிருந்து இடைநிற்க நேரிட்டு மீண்டும் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில வருடங்கள் கழித்து அவர்களுக்கு திறன் மேம்பாடு செய்ய வேண்டுமென்றால் அதற்கும் நாங்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஆகவே மகளிர் நலன் காக்க பல மிக முக்கியமான திட்டங்கள் இந்த ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வருகிறோம். புதிய திட்டங்களும் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நண்பர்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. 7.5% உள் இடஒதுக்கீடு மூலமாக 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட தொழிற்படிப்புகளில் படித்து வருகிறார்கள். அவர்களுடைய கல்வி கட்டணம் அனைத்தும், கல்வி கட்டணம், உணவு மற்றும் அனைத்து கட்டணங்களையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. இதற்காக மட்டும் வருடத்திற்கு நாம் 511 கோடி நாம் நிதி ஒதுக்கி நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டம் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் உயர்கல்விக்காக. தமிழ் புதவன் இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் அதற்கும். இதையும் தாண்டி ஒரு கட்டம், அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்க முற்பட்டால் அவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வழிகாட்டி நெறிமுறைகள் விரைவில் நம்மால் வெளியிடப்படும். அடுத்து கல்விக்காக சொன்னது போல 1000 கோடியில் புதிய வகுப்பறைகள், அதே போல் திறன்மிகு வகுப்பறைகள் 15,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். இதற்காக 300 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும். புதிய தொழிற்பயிற்சி நிறுவனங்கள், ஏற்கனவே சொன்னது போல தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐஸ் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இயங்கி வருகின்றன. அவை இண்டஸ்ட்ரி 4.0 ஸ்டாண்டர்டில் சென்ற வருடமே அது தரம் உயர்த்தப்பட்டது. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது, அந்த ஐடிஐயில் அரசு நடத்தும் அந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்க்கை விகிதம் 95% மேல் இருக்கின்றன. படித்து முடித்த மாணவர்களுடைய வேலைவாய்ப்புக்கு 90% வேலைவாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே புதிதாக நாம் 10 இடங்களில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். 10 இடங்களும் தேர்ந்தெடுத்து மாநிலத்தின் அல்லது குறிப்பிட்ட மாவட்டத்தின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் அந்த குறிப்பாக அந்த ஐடிஐகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று சமீபத்தில் தூத்துக்குடியில் மிகவும் பாதிப்புக்குள்ளான ஏரல் பகுதி, அங்கு ஒரு ஐடிஐ நிர்ணயிக்கப்படுகிறது. அல்லது நாமக்கல்லை எடுத்துக்கொண்டால் சேந்தமங்கலம், அதுவும் பிற்படுத்தப்பட்ட பகுதி. வேப்பூர், குஜிலியம்பாறை, திண்டுக்கல் ஆகிய அனைத்து பகுதிகளுமே பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை இடங்களுமே பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களின் நலனுக்காக, அதே நேரம் நல்ல வேலைவாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தமிழ் புதல்வன் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். போட்டித் தேர்வு பயிற்சியும் மிக முக்கியமான ஒன்று. சென்ற முறை நாம் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தது போல ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் மாதம் 7,500 ரூபாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு நாம் கொடுப்பதற்காக சொல்லியிருந்தோம். முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு, முதன்மை தேர்வில் பங்கு பெறுபவர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பதாக ஒரு திட்டத்தை அறிவித்து அது 1 வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு கவலையை நாம் அனைவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழக இளைஞர்களுடைய பங்கேற்பு குறைவாக இருக்கின்றது என்று பலரும் நாம் கவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது அநேகமாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதே போல் பேங்கிங். இதற்காகவும் சென்ற வருடம் நாங்கள் ஒரு போட்டித் தேர்வு ஒரு பயிற்சி முறையை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த முறை 1000 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து 6 மாத காலம் உண்டு உறைவிட பயிற்சி. அப்படி செய்தால் அதில் வெற்றி பெற முடியும். நல்ல பயிற்சியாளர்களை கொண்டு, தலை சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு அந்த பயிற்சியை கொடுக்கும் பொழுது தான் நாம் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதற்கான வாய்ப்பு. கல்விக்கடன் 1 லட்சம் மாணவர்களுக்கு இந்த முறை இந்த நிதியாண்டில் கல்விக்கடன் கொடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம்.
ஏற்கனவே மிக முக்கியமாக நிதிநிலை அறிக்கையில் நிதி மேலாண்மை என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய முதல் பத்தியில் கடன் பொருளாதாரம் பற்றி ஒரு பத்தி வரும். அதில் மொத்த தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அதிகம் இருக்கக்கூடிய முன்னணி மாநிலங்களில் ஒன்று தமிழகம். டெபாசிட் 100 ரூபாயாக இருந்தால் கொடுக்கக்கூடிய கடன் 106 அல்லது 110 ரூபாயாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். இந்திய மாநிலங்களுள் நாம் 3 அல்லது 4 மாநிலங்களுக்குள் ஒன்றாக வருவோம். சிடி ரேஷியோ அதிகமாக இருக்கிறது மட்டும் முக்கியமல்ல, முன்னுரிமை துறைகளுக்கு அந்த கடன் போய் சேர வேண்டும். வேளாண் குடிமக்கள், அதே போல் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு தேவையான கடன்களை வழங்க வேண்டியது, கல்வி கடன், இது போன்ற முன்னுரிமை துறைகளுக்கு கடன் வழங்குவதற்கு இந்த வருடம் நாம் நம் வங்கிகள் மூலம் கடன் கொடுப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அளவு 8 லட்சம் கோடி ரூபாய். இது சென்ற ஆண்டை விட 14% அதிகம். இதை நிறைவேற்ற முடியும் என்று நம்புகிறோம். ஏனெனில் 12 மாத காலம் ஏப்ரல் மாதத்திலிருந்து நமக்கு இருக்கிறது அடுத்த வருடம். அதில் மழையும் தேர்தலும் குறுக்கிடாத அடுத்த வருடத்தில் முழுமையாக 12 மாதங்கள் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் 8 லட்சம் கோடி ரூபாயை தேவையான நபர்களுக்கு, முன்னுரிமை தரக்கூடிய அத்தனை துறைகளுக்கு, விவசாயிகளுக்கு, சிறு குறு நிறுவன அந்த தொழில் முனைவோர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு அதை கொடுக்க முடியும் என்று நம்புகிறோம். ஏனெனில் அரசு கொடுக்கும் நிதி, அதே நேரம் இது போன்ற கடனும் மிக முக்கியம் என்ற அம்சத்தினால். பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தி வரும் பொழுது நம்முடைய தொலைநோக்கு பார்வை எதிர்காலம் நோக்கியும் இருக்க வேண்டும். எதிர்காலம் அறிவுசார் பொருளாதாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. ஆகவே அது குறித்து தமிழக அரசு மிக கவனமாக பார்த்து புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறது. புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், சமீபத்தில் விழுப்புரத்தில் உள்ள ஒரு நியோ டைடல் பார்க்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இது போன்ற புதிய தொழில்நுட்ப பூங்காக்கள் மாவட்ட தலைநகரங்கள் பல இடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர், அதே போல் சேலம் ஆகிய இடங்களில் டயர் 2 சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நியோ டைடல் பார்க்ஸ் are at the advanced stages. It will be inaugurated very soon. அதே போல் திருச்சியில் 3,64,000 சதுரடி பரப்பளவில் ஒரு புதிய ஐடி பார்க், மதுரை மாட்டுத்தாவணிக்கு அருகே மீண்டும் 3,63,000 சதுரடி மதிப்பீட்டில் ஒரு 3 லட்சம் சதுரடி மதிப்பீட்டில் 350 கோடி ரூபாய் செலவில் மீண்டும் ஒரு ஐடி பார்க். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது கோவையில் மிக முக்கியமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவை மிக முக்கியமான ஒரு தகவல் தொழில்நுட்ப மையமாக உருவெடுத்து கொண்டு வருகிறது. அதில் புதிதாக 1100 கோடி ரூபாய் 2 கட்டங்களாக கோவை விளாங்குறிச்சியில் அந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டப்படும். அதனால் கோவை இன்னும் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் புத்தாக்க மையம், மதுரையில் 2 இடங்களில் தொழில் புத்தாக்க மையம் ஒன்று, அதே போல் சிறு தொழில் நிறுவனம் சார்பாக சக்கிமங்கலத்தில் ஒரு தொழிற்பேட்டை அந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜிசிசி என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பு மிக முக்கியமானது. ஏனெனில் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் என்று சொல்லக்கூடிய உயர்திறன் மிக்க வேலை வாய்ப்புகள் நமக்கு மிக அவசியம். மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் மாத ஊதியம் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு, அது could be R&D or even software companies of design, அவைகளை நம்முடைய மாநிலத்திற்கு ஈர்க்கும் நோக்கோடு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நம்முடைய மாணவர்களுக்கு குறைந்த சம்பளத்தில் மட்டுமல்ல, அதிக சம்பளத்திலும் அதிக வேலைகள், அதுவும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு வந்ததற்கு பிறகு நாம் அதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக செயற்கை நுண்ணறிவு இயக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவினுடைய தாக்கம் இனி வரும் காலங்களில் மிக அதிகமாக இருக்கும். அந்த தாக்கத்தை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி எதிர்கொள்வது, எப்படி இலகுவாக கையாள்வது என்பது குறித்து அந்த இயக்கம்
நிச்சயமாக நமக்கு வழிநடத்தும். கோவையில் ஒரு மாபெரும் நூலகம் மட்டுமின்றி அங்கு இருக்கக்கூடிய தொழில் முனையும் திறன் கொண்ட தொழில் முனைவோர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் ஒரு இன்குபேஷன் சென்டர் அங்கு அமைந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அங்கு அமைந்திருக்கும். ஒரு நிச்சயமாக ஒரு அறிவுசார் சமூகத்தின் மிக முக்கியமான அடையாளமாக கோவையில் கட்டப்பட போகக்கூடும் அந்த மையம் திகழும் என்று நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட். கடைக்கோடி மனித நலவாழ்வு குறித்து, தொல்குடி பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அதேபோல் வறுமை ஒழிப்பு குறித்தும் ஏற்கனவே பேசினோம். டிஎன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டத்தை பற்றிக்கு அடுத்த பத்தியிலேயே இன்னொரு செய்தி வரும். புற உலக சிந்தனையற்ற மதி இறக்கம், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அவர்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக ஒரு உயர் சிறப்பு மையம் சென்னையில் அமைக்கப்படும். 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக முக்கியமான ஒரு அம்சம். திருநங்கை மாணவர்கள், திருநங்கைகள், 3ஆம் பாலினத்தவர்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்களுடைய ஆதரவு கிடைப்பது சற்று சந்தேகம் என்பதால் அவர்களுடைய கல்லூரி படிப்பை விட்டுவிடுகிறார்கள் என்ற செய்தித்தாளில் வெளிவந்ததை மாண்புமிகு முதல்வர்களிடம் காட்டிய பொழுது இதற்கு ஒரு திட்டம் வகுத்தால் நன்றாக இருக்கும் சொன்னார். அதை பின்பற்றி 3ஆம் பாலின மாணவர்கள் கல்லூரி படிப்பை படித்தால் முழுமையாக அவர்களுக்கான கல்வி செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம், இதுவும் 35 வயதுக்கு மேற்பட்ட கைவினைஞர்கள், கலைத்தொழிலாளர்களுடைய தொழிலை நவீனப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, இந்த திட்டத்தின் நிதிநிலை அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதன் ஊடாக பரவி இருக்கும் ஒரு செயல் கணினிமயமாக்கம், மாடர்னைசேஷன் அண்ட் நியூ டெக்னாலஜி அடாப்ஷன். ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தலைமைச் செயலகத்திலிருந்து துறை அலுவலகங்கள் வரைக்கும் இந்த புதிய திட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அதை விரிவுபடுத்துவதற்காக ஒரு திட்டம், பதிவுத்துறைக்காக ஒரு திட்டம், காவல்துறை நவீனப்படுத்த ஒரு திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள் என்ற திட்டம், கனித்தமிழ், அதாவது லாங்குவேஜ் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது போன்ற திட்டங்களில் ஈடுபடக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளிப்பதற்காக ஒரு திட்டம், பேரிடர் மேலாண்மை, நீர்வள மேலாண்மை என்று கணினி மயமாக்கம் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது என்பது குறித்து இந்த செய்தி. நெக்ஸ்ட். For a sustainable green future, we have positioned some of the things. Green energy is a very, very critical point. We have formed one green energy corporation, new green energy corporation, to take up hydel, solar and wind and other projects. நெய்தல் மீட்சி இயக்கம், இது உலக வங்கியினுடைய உதவியோடு செயல்படுத்தப்படக்கூடியது. 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பல கடற்கரைகளை, மரக்காணம், காமேஸ்வரம், அதே போல் தூத்துக்குடி மாவட்டம், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கடற்கரை சில்வர் பீச், கடலூர், பல கடற்கரைகளை எடுத்து கடற்கரையோரம் வாழும் மீனவ இளைஞர்களையும் அதில் ஈடுபடுத்தி அந்த திட்டம் செயல்படுத்தப்பட போகிறது. அழகிய கடற்கரைகள், நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் வாங்குவதாக திட்டம். அடையாறு நதியை சீரமைக்கும் திட்டம் குறித்து ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யும் அந்த காலகட்டத்தை எட்டியுள்ளோம். அதேபோல் தமிழகமெங்கும் இருக்கும் நதிக்கரைகளை அழகுற சீரமைப்பதற்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற பசுமை இயக்கம், அதுவும் இட்ஸ் குவைட் அன் அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். அர்பன் கிரீனிங், நம்முடைய நகரங்கள் கான்கிரீட் மயமாக வருவதை மாற்றி பசுமை போர்வையை சற்றே போர்த்திட உதவக்கூடிய திட்டம். மின் பேருந்துகள் வாங்கப் போகிறோம். 3000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான அறிவிப்பு இருக்கிறது. 500 மின் பேருந்துகள். மினி பஸ், சிற்றுந்து திட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் முக்கியமான ஒரு அம்சங்கள். அடுத்து, கட்டமைப்பு திட்டங்கள், புதிய குடிநீர் திட்டம்,
ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் சுமார் 7,800 கோடி ரூபாய் அளவில் அது ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டு பன்னாட்டு நிதியுதவி பெறுவதற்கான முயற்சியில் இருக்கிறோம். இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. விரைவில் பணி தொடங்கும். 3 புதிய குடிநீர் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன நிதிநிலை அறிக்கையில். ஒன்று பெரம்பலூர் கூட்டு குடிநீர் திட்டம். அது பெரம்பலூர் நகராட்சிக்கு மட்டுமல்ல, எறையூர், பாடலூர் ஆகிய 2 இடங்களில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்சாலைகள், ஒவ்வொரு தொழிற்சாலையும் தோளில்லாத காலனி தொழிற்சாலை, ஒவ்வொன்றும் அநேகமாக 15,000-20,000 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கும் அந்த நீர் போய் சேரும் அளவுக்கு ஒரு திட்டம். திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாநகராட்சி, ஆத்தூர், வத்தலகுண்டு போகிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு பயணிக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டம். நாமக்கல் மாவட்டம் அதே போல் எருமைப்பட்டி உள்ளிட்ட சேந்தமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்களுக்கான திட்டம் மிக முக்கியமான ஒன்று. சாலைகள் மேம்பாடு, ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறைகள் சார்பாக சுமார் 10,000 கோடி அளவில் இந்த வருடம் மட்டும் நாம் சாலைகள் மேம்பாடு செய்ய போகிறோம். சிங்காரச்சன்றிக்கு 500 கோடி ரூபாய். வடசென்னை பகுதியில் வளர்ச்சிகள் பெருக வேண்டும் என்பதற்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. சாலை வசதிகள், அங்கு மழைநீர் வெள்ளம் வந்தால் கழிவுநீர் கலந்து விடுவதாக அதிக கவலையோடு புகார்கள் வந்தன. அதற்காக 940 கோடி ரூபாய் செலவில் ஒரு திட்டம், புதிய திட்டம் சென்னை மெட்ரோ வாட்டரால் அது செயல்படுத்தப்பட போகிறது. புதிய கல்லூரிகள், ஐடிஐ ஒன்று, புதிய மருத்துவமனை கட்டடங்கள், எழும்பூர், ஸ்டான்லி, ஆர்எஸ்ஆர்எம் பகுதியில் உள்ள அந்த பகுதிகளுக்கெல்லாம் புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் வரப்போகின்றன. சென்னையினுடைய வடசென்னையினுடைய வளர்ச்சி குறித்து நாம் புதிதாக கவனம் செலுத்தி வருகிறோம். புதிய பேருந்து சிற்றுந்து சேவை பற்றி இப்படி தான் சொன்னேன். மெட்ரோ ரயில் திட்டம் அதனுடைய 2ஆம் கட்ட பணிகள் மிக துரிதமாக நடந்து வருகின்றன. அதனுடைய முதல் கட்ட ஒரு பகுதி அநேகமாக 2025 டிசம்பரில் போரூர் முதல் கோடம்பாக்கம் வரையிலான அந்த பணிகள் முடிவரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல் கோவை மதுரைக்காக நாம் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அதோடு சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயிலை நீட்டிப்பதற்காக ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் கோயம்பேடிலிருந்து ஆவடி வரை இந்த நீட்டிப்பு செய்வதற்கான ஒரு அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை இதை நீட்டிப்பதற்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை நடைபெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையில் நான் சொல்ல விரும்புவது, மெட்ரோ ரயில் திட்டம் சென்னை மெட்ரோ தமிழக அரசு ஒன்றிய அரசும் 50-50% அடிப்படையில் இணைந்து நடத்தும் இந்த நிறுவனம். இந்த 2ஆம் கட்ட பணிகளை மொத்தம் 63,000 கோடி ரூபாய் செலவில் நாம் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் ஒன்றிய அரசுக்கு நாம் எழுதி அவர்கள் இன்னும் ஒப்புதல் தரவில்லை. ஒன்றிய அரசின் பங்களிப்பும் அதே நேரம் பன்னாட்டு கடன் உதவியும் அதற்காக அந்த ஒப்புதல் கிடைக்கவில்லை. அது குறித்து நாம் ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த ஒன்றிய அரசிலிருந்து அந்த ஒப்புதல் கிடைக்கப்பட்டால் நம்முடைய நிதி நிலைமை இன்னும் சீரடையும் என்பது எங்களுடைய கருத்து. ஏனெனில் இந்த வருடம் நடப்பு நிதியாண்டில் நாம் சென்னை மெட்ரோவுக்கு கொடுத்த நம்முடைய சொந்த வருவாயிலிருந்து நாம் கொடுத்த நிதி 9,000 கோடி. அடுத்த வருடம் நாம் செலவழிக்க வேண்டியது 12,000 கோடி. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் விட 63,000 கோடி அளவில் ஒரு கட்டமைப்பு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருப்பது, ஒரு மாநிலத்தின் சொந்த நிதி ஆதாரத்தை வைத்து செயல்படுத்தி கொண்டிருப்பது தமிழ்நாடு மட்டுமே. இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய நிதிச்சுமை சற்று அதிகமாகிறது. ஒரு வருடத்திற்கு 12,000 கோடி நாம் செலவு செய்ய வேண்டும் என்றால் அதற்காக நாம் நிதி திரட்ட வேண்டியிருக்கிறது அல்லது கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு இது ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு சற்று அதில் இலகுவாக இருக்கும் நம்முடைய நிதி மேலாண்மையை. அது குறித்து நாங்கள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து தொழில்துறைக்கு என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஸ்பின்னிங், அது குறித்து பல கவலைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதை நவீனமயமாக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
தூத்துக்குடியில் ஒரு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொப்பல்லண்ட் பார்க் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிட்கோ தொழிற்பேட்டை 3 இடங்களில், திருவாரூர் மாவட்டத்தில் 1, அதே போல் சிவகங்கை மானாமதியில் 1, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டன்சத்திரம் பகுதியில் 1, 3 சிட்கோ தொழிற்பேட்டைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தஞ்சாவூர் சிப்காட் செங்கிப்பட்டி அருகே ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ப்ளக் அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டிஸ், இது மிக முக்கியமானது. அனைத்து தொழிற்சாலைகளும் முதலீடுகள் செய்ய வரக்கூடிய அத்தனை பேரும் விரும்பி பார்ப்பது உடனடியாக எப்படி தொழில் தொடங்குவது என்று. ஆகவே ப்ளக் அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஆயத்த அந்த தொழிற்சாலை பகுதிகளை, அந்த அடுக்குமாடி வளாகங்களை பல இடங்களில் நாங்கள் நிறுவ இருக்கிறோம். மானலூர், சூளகிரி, அதே போல் கோவை, குறிச்சி பகுதியில், அதே போல் மதுரையில் நிறுவ இருக்கின்றோம். அது மிக உதவியாக இருக்கும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்காக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், அது குறித்தான R&D அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் என்ற ஒரு ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் 25 கோடியில். அது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு என்று நம்புகிறோம். மினி டெக்ஸ்டைல் பார்க் ஈரோடு, கரூர், விருதுநகர் மாவட்டங்களில் முதன்மையாக அமையக்கூடியது. அதே போல் 2 முக்கியமான டெக்ஸ்டைல் பார்க், PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் அட் விருதுநகர், இந்த வருடம் அதோடைய இதை தொடங்கும். அதே போல் சேலத்தில் டெக்ஸ்டைல் பார்க் 800 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிக வேலைவாய்ப்புகளை தரக்கூடிய முதலீடுகளை ஈர்ப்பதும் நம்முடைய நோக்கம். அதற்காக இதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில் 7 முதன்மையான நோக்கங்களை வைத்து தயாரிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதில் நாம் தொய்வடையக்கூடாது என்பது ஒரு புறம், கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதிலும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பது ஒரு புறம். அதே நேரம் நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள், உண்மையிலுமே இந்த நிதிநிலை அறிக்கை பல சவால்களுக்கிடையே தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சவால்கள் என்று சொன்னால், 1 வரி வருவாயில் சிக்கல், இயற்கை பேரிடர்களால் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல். அதனால் வருவாய் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை. அதே நேரம் இயற்கை பேரிடர்களுக்கு நாம் நிவாரணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்கான ஒரு அம்சம் GST காம்பன்சேஷன் என்று சொல்லக்கூடிய GST இழப்பீட்டு தொகை இந்த வருடம் நமக்கு கிடைத்தது, அடுத்த வருடம் நமக்கு கிடைக்காது. 20,000 கோடி அளவிற்கு நமக்கு இழப்பு, அதில் சிக்கல். அதே போல் நான் இப்போ தற்போது குறிப்பிட்டு சொன்னது போல் சென்னை மெட்ரோ ரயில், இது ஒருவேளை சென்னை மெட்ரோ ரயிலின் முதல் கட்டம் போல் செயல்படுத்தியிருந்தால் 12,000 கோடி நாம் நம்முடைய நிதி ஆதாரத்திலிருந்து செலவழித்திருக்க தேவையில்லை. நம்மால் கடன் சற்று குறைவாக வாங்கியிருக்க முடியும், அல்லது அதை நாம் வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தியிருக்க முடியும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று, தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோவினுடைய நட்டத்தை, கிராஸ் லாஸ், அதில் நாம் ஒவ்வொரு வருடமும் 75%, 90% அரசு ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனை. அந்த நிபந்தனை மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை நம்முடைய நிதிநிலைமையில் ஏற்படுத்தியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், சென்ற வருடம், அதாவது நடப்பு நிதியாண்டில் நாம் கொடுக்க வேண்டியது என்று யோசித்த அந்த தொகை சுமார் 3,000 கோடி ரூபாய். ஆனால் நாம் அதிகமாக கொடுத்திருப்பது 15,000 கோடி ரூபாய். மொத்தம் 17,717 கோடி ரூபாய் நாம் அந்த டான்ஜெட்கோவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது வருவாய் பற்றாக்குறையில் பிரதிபலிக்கிறது. நாம் ஒன்றிய அரசிற்கு எழுதியிருப்பதெல்லாம் 2017ஆம் ஆண்டில் இதே போன்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தினுடைய நட்டத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும் அந்த ஒரு திட்டத்தை அறிவித்தது. உதய் என்ற ஒரு திட்டம், உஜ்வலா டிஸ்காம் திட்டம். அந்த திட்டத்தை அறிவித்த போது அரசு எவ்வளவெல்லாம் அந்த நட்டத்தை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த அளவு தொகை நிதி பற்றாக்குறையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் அரசு திரட்டக்கூடிய கடன் உச்சவரம்பில் அந்த தொகை கழித்து கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நிபந்தனையை தளர்த்தி உதய் திட்டத்திற்கு எப்படி நமக்கு கிடைத்ததோ அதே போல் இதற்கும் கொடுக்கல் என்று நான் ஒன்றிய அரசிடம் கேட்டிருக்கிறோம்.
அதனால்தான் வருவாய் பற்றாக்குறையை பொறுத்தவரையில் இரண்டாக காண்பித்திருப்போம். வருவாய் பற்றாக்குறை என்ன, டான்ஜோட்கோவுக்காக நாம் அந்த லாஸ் ஃபண்டிங் கொடுக்கறது எவ்வளவு, அது இல்லாமல் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டால் எவ்வளவு தொகை வரும் என்று. வருவாய் பற்றாக்குறையை பொறுத்தவரையில் சென்ற இந்த மதிப்பீடுகளை விட சற்று அதிகமாக நம்முடைய வருவாய் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொன்னதைப் போல எதிர்பார்த்ததை விட 15,000 கோடி நாம் வந்து டான்ஜோட்கோ கொடுத்தது. ரெண்டாவது மிக முக்கியமானது டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதனால் நமக்கு வருவாய் இழப்பு. அதனால் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி ரூபாய் நாம் நினைத்ததை விட அதிகமாக நாம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த 17,000 கோடியை விட நாம் குறைத்து நம்முடைய சிறப்பான நிதி நிர்வாகத்தினால் நாம் கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் பற்றாக்குறையை நாம் குறைத்திருக்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் புதிதாக தொழில்நுட்பங்களை கையாண்டு நிதி மேலாண்மையை நாம் சீர்படுத்தியிருக்கிறோம். பப்ளிக் ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய PFTS என்று சொல்லக்கூடிய ஒரு நிதி மேலாண்மை அமைப்பை நாங்கள் நிறுவியிருக்கிறோம். ஏனெனில் இதற்கு முன்னால் நிதி கருவூலத்திலிருந்து ஒவ்வொரு துறை அலுவலகத்திற்கும் செயல்படுத்தும் அமைப்புகளுக்கும் நிதி விடுவிக்கப்படும். நிதி செயலாக்கம் எப்படி இருந்தாலும் நிதி அங்கேயே தேங்கி இருக்கும். ஒவ்வொரு வங்கியிலும் தேங்கி இருக்கக்கூடிய நிதியின் அளவு சில ஆயிரம் கோடியை நாங்கள் தொட்டியது. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று போட்டு அந்த நிதியெல்லாம், சேமிப்பு நிதியெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக வாங்கி அதையும் நாங்கள் இதில் பயன்படுத்தி இருக்கின்றோம். இதுபோல் இனிமேலும் அந்த சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த PFTS என்ற ஒரு அமைப்பை நிர்வகிக்கிறோம். அந்த அமைப்பில் 36 திட்டங்கள், மிக முக்கியமான 36 மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், சென்னையிலிருந்து கண்காணிக்கப்படும் அனைத்து வங்கி கணக்குகளையும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஒரு திட்டத்திற்கு நாம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதிக்கு வருடம் 702 கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம். அந்த நிதி ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநருக்கு போய் சேரும். அங்கிருந்து மாவட்டங்களுக்கும் மற்ற ஊராட்சிகளுக்கும், அதே போல் ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் நகராட்சிகளுக்கும் அந்த பணம் போய் சேரும். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைப்பும் அவர்களுடைய வேகத்திற்கு தகுந்தபால் அந்த நிதியை பயன்படுத்துகிறார்களா என்றால் இருக்காது. ஆங்காங்கே வங்கி கணக்குகளில் அந்த நிதி தேங்கி இருக்கும். அந்த முறையை மாற்றி இப்பொழுது சிங்கிள் நோடல் அக்கவுண்ட் என்று கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு துறைக்கும் நாங்கள் ஒவ்வொரு சிங்கிள் நோடல் அக்கவுண்ட், அந்த தொகை அனைத்து செயல்படுத்தும் அமைப்புகளும் அந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொருவருக்கும் தனியாக செல்லாது. அதே நேரத்தில் இங்கிருந்தபடியே நிகழ்நேரத்தில் சுமார் 1 லட்சம் வங்கி கணக்குகளில் எவ்வளவு அரசு நிதி தேங்கி இருக்கிறது என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த முறையை கடந்த ஒரு 3-4 மாதங்களாக செயல்படுத்தியதால் தான் இந்த அளவிற்கு எங்களால் வருவாய் பற்றாக்குறை மிக அதிக அளவிற்கு, அபாயகரமான அளவிற்கு சென்றுவிடக்கூடியதை தடுத்து கட்டுப்படுத்த முடிந்தது. அடுத்த வருடம் இன்னும் சிறப்பாக எங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த மதிப்பீடுகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் அந்த அடுத்த இந்த 24-25ஆம் ஆண்டிற்கான வருவாய் பற்றாக்குறையை விட, தெரிவிக்கப்பட்டிருப்பதை விட எங்களால் இன்னும் குறைத்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையே, ஆனால் அதே சமயத்தில் வருவாய் இழப்பு, ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய ஒப்புதல்கள் பல திட்டங்களில் தாமதம் என்று இருந்தாலும் மிகவும் கவனமாக பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் திட்டங்கள் சென்று சேர வேண்டும். அனைத்து துறைகளுக்கும் அனைத்து தரப்பு மக்களையும் இது திருப்திப்படுத்த வேண்டும் என்று யோசித்து மிக கவனமாக செதுக்கிய நிதிநிலை அறிக்கை. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக எங்களால் நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாடு பொருளாதாரம் மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. தேசிய சராசரியை விட நம்முடைய வளர்ச்சி வீதம் அதிகம், நம்முடைய பணவீக்கம் குறைவு. அதே நேரம் நாம் இந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள, இந்த முன்னேற்றத்தை தக்க வைத்து கொள்ள
தொடர்ந்து நாம் கட்டமைப்புகளில் நாம் முதலீடு செய்ய வேண்டும், நலத்திட்டங்களில் நாம் முதலீடு செய்ய வேண்டும், அடுத்த தலைமுறையை நாம் இன்னும் சிறப்பாக திறன் மேம்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்பட்டது.